Hi, hello everyone. Welcome to Gymkhana Explorers. இன்னைக்கு வந்து நம்ம செக் அவுட் ஆயாச்சு. இதுக்கப்புறம் இங்கே மேலே இருக்க கோயில் அப்புறம் அதெல்லாம் என்னென்னலாம் இருக்குன்னு சும்மா போய் பார்ப்போமா. இது வந்து ரீஃபண்ட் வந்து 2 ஹவர்ஸில் வந்துன்றாங்க. அதான் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, நாங்கள் 2000 பே பண்ணோம், இல்லை 1000 டெபாசிட் அமௌண்ட். அந்த டெபாசிட் அமௌண்ட் வந்து 2 ஹவர்ஸில் வந்துன்றாங்க. செக் அவுட் ஆகும்போது ஏதாவது உங்களால் முடிஞ்ச ஒரு காசை கொடுங்கன்னு சொல்லி அங்கேயும் கேட்குறாங்க. அப்புறம் நைட்டுக்கு பெட்ஷீட்டு தலைகாணி எக்ஸஸாக தேவைன்னு சொல்லி நின்னா அதுக்கு வெயிட் பண்ண வச்சாங்க. அதுக்கு ஒரு 60 ருபீஸ், அதாவது ஒரு இதுக்கு 10 ரூபாவா 15 ரூபா. ஸோ அது பார்த்தீங்கன்னா பெட்ஷீட் மாதிரிலாம் இருக்காது, பெட் ஸ்ப்ரெட் மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக வந்து நம்ம சாப்பிட வந்தாச்சு. இது ஒரு கடை தான் தமிழ்நாடு ஃபுட் மாதிரி இருக்கு, செம்மையாக இருக்குங்க. இந்த கடை வந்து டேஸ்ட்லேருந்து எல்லாம் சூப்பராக இருக்குது, ஆல்மோஸ்ட் நல்லா இருக்குது. சாப்பிட்ருக்கா அப்படியே நான் உங்களுக்கு ஆர்டர் என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோன்னு நீங்களே பாருங்க. பூரி வந்துடுச்சிங்க, செம்மையாக இருக்குல்ல, ஆஹா சூப்பராக இருக்கு. செம்ம டேஸ்ட்டுங்க. ஆக்சுவலாக இந்த கடையில் நம்ம டிஃபனை முடிச்சாச்சு. சீரியஸாக சொல்லணும், நாங்கள் 2 நாளாக இங்கே தான் சாப்பிட்டுருக்கோம். வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. மக்கள் சும்மா வந்துகிட்டே இருக்காங்க, அதனால் ஆர்டர் எடுக்க கூட முடியல. கரெக்டாக நம்ம இந்த சிஆர்ஓ ஆஃபீஸுக்கு பக்கத்தில் இந்த ஒரு ஸ்டால் இருக்கும், ஷாப்பிங் ஸ்டால், அதுக்கு ஆப்போசிட், டைரக்ட் ஆப்போசிட்டில் இங்கே இருக்குது. அதுதாங்க வந்தாச்சு. இப்போ ஷாப்பிங் எதிர்க்கே இருக்குது, சாப்பிட்டோன்னு எதிரிலே இருக்குது. சும்மா உள்ள இல்லைன்னா நல்லா இருக்கு. தலைவன் வந்து கார் வேணும்னு அழுகுறான். கார் வேணுமா? யாசனமா வேணும்? கார் வேணுமா? அவனுக்கு என்ன தெரியும், பொம்மையை வாங்கி விளையாட மாட்டதா தெரியும். நம்மளும் சின்ன வயசு அப்படிலாம் வந்துடுவோம். யாஸ் என்ன பொம்மை வேணும் உனக்கு? என்ன 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 பொம்மை வேணும்? எது? அதுதான் வேணுமா? எது வேணும்? அதான் வேணுமா? என்ன இவ்வளோ பொம்மை இருக்கு, விளையாட ஆரம்பிச்சிட்டாயா? ஓகே, எங்க மம்மி பாத்தீங்கன்னா 4 வாங்கியிருக்காங்க. யாருக்குமே வாங்கினீங்க நீங்க? 4 சிஸ்டர்ஸ். அங்கவை, சங்கவை, பொங்கவை, இன்னொன்னு மங்கவை. இந்த 4 பேருக்கும் வாங்கியிருக்காங்க. இது தேவஸ்னா வாங்கியிருக்கு. நீ யாருக்கு வாங்கின சீனா? உனக்கு தான் வாங்கினேன். ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து 4th டே. ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி சாமியெல்லாம் நல்லபடியாக நேற்று பார்த்துட்டு இன்றைக்கி இங்கே திருப்பதியில் இருக்க சைட் சீயிங் எல்லாம் பார்க்க போகிறோம். நம்ம போட்டது வந்துட்டு ஜெப்பலி ஹனுமான் டெம்பிளுக்கு. பட் வந்துட்டு இது போகிற வழியிலே காட்டுது, ஸோ இறங்கி பார்ப்போம். ஸோ நம்ம இப்போது இங்கே தாங்க இருக்கோம், ஸ்ரீ வேணுகோபால் சுவாமி டெம்பிள். ஸோ உள்ளே போய் பார்ப்போம். இங்கே பாருங்க, ஒருத்தர் அப்படியே காந்தி மாதிரியே வேஷம் போட்டு ஒருத்தர் நிற்கிறாரு பாருங்க. ஃபுல்லாக கடைகளாக இருக்குது, ஷாப்ஸு. ஸோ இப்போ பாருங்கள், இங்கேருந்தே லைன் நிற்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ என்ட்ரன்ஸ் வந்து 5 ருபீஸ் போல், அர்ச்சனை 10 ருபீஸ். லைன் ஸ்டார்ட் ஆகுது. அது என்னாச்சு, கோயில் உள்ள போடுறது, அதாவது சமாதிங்கிறாங்க, ஆனால் எப்படின்னு தெரியல. ஸோ இது வந்து வேணுகோபால் சுவாமி டெம்பிள். இதுக்குள்ளே யாரோ ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களோட இதுதான் இங்கே இருக்குங்க. இங்கே போகிறப்போ ஐயர் வந்து எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அடிச்சு. ஓகேங்க, நம்ம இங்கே முடிச்சாச்சு சாமி பார்த்துட்டு. இப்போ அவ்வளோதாங்க, நெக்ஸ்ட் ஸ்பாட்டு கிளம்புவோம். ஸோ இப்போது நம்ம ஜெப்பலி ஹனுமான் டெம்பிள் போயிட்டுருக்கோம் கைஸ். இது பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்லோப்பு, மேலே ஏறி போகிற மாதிரி இருக்குது.
எல்லாமே அப் அண்ட் டவுனாக தான் இருக்குங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இது மேலே ஏறி போகுது, எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரில. நிறைய பேர் வந்து செருப்பு போட்டே ஏறுறாங்க, கோயில் பண்ணுறது கூட தெரியாமல். பட் ஆனால் அங்கே பாதி பேர் முன்னாடியே செருப்பு அவுத்து வச்சுருக்காங்க. ஒருத்தவங்களோட நம்பிக்கை. ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ ட்ரீஸ்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நம்ம கொடைக்கானல் குணா கேவ் போகிற வழியும் இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் பல தடவை போயிருக்கேன், குணா கேவ் நான் பார்த்ததே இல்லை. குணா கேவ் போகிற வழி இதே மாதிரி தான் இருக்கும் பாருங்க. எல்லாரும் கல்லில் வந்து வீடு கட்டியிருக்காங்க. நிறைய கோயிலில் இந்த மாதிரி கட்டுவாங்க. இங்கேயும் நிறைய இந்த மாதிரி வீடெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. நம்மளாலே முடிஞ்சா கொடுமைனா வீடு கட்டுறது தப்பு இல்லை, ஒருத்தன் கட்டி வச்ச வீட்டை இடிச்சு கட்டுவாங்க. ஆமாம், கல் இல்லைன்னா நம்மளே அதான் பண்ணணும். கடவுளே கன்ஃபியூஸ் ஆகிடுவாருப்பா நம்ம ஆளுங்க மத்தியில். அவர் வந்து பார்க்குறப்ப எந்த வீடு கட்டியிருக்கோ அதுதான் கவுண்டில் வருமா. ஒரு வழியாக ஏறி மேலே வந்தாச்சு கைஸ். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ அப்படியே கீழே இறங்குன்றாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ மேலே இறங்கணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கீழே இறங்குது. ஒரு மலை தாண்டி தான் இருக்குது போல் ஏறி இறங்கி. ஆமாம், கீழே இறங்கி போய் பார்த்தா தான் தெரியும். கீழே போகிறது ஓகே, திரும்ப மேலே வர்றது தான் பெரிய ஏறி இறங்கணும். அதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். ஐயோ ஆமாங்க. இங்கே எல்லாம் ஃப்ளாட் சர்ஃபேஸ். இன்னொரு இடம் பார்த்தோம், அந்த தும்ப தீர்த்தம். அது வந்து அதுவுமே வந்து நல்லா கீழே போயிட்டு போனால் தான் பார்க்க முடியும். ஆமாம், அந்த தும்பு தீர்த்தம் வந்து கூகுள் மேப் இமேஜஸில் பார்த்தோம், நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க அந்த வியூ. ஸோ அதுவுமே நம்ம முடிஞ்சால் அங்கேயும் போயிட்டு இப்போது அடுத்து நெக்ஸ்ட் அங்கே போகிற மாதிரி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்காங்க. அப்படியே இருக்காரு பாருங்க. இந்த மலையிலையும் ஏறி உடம்பு ஃபுல்லாக அந்த இதை பூசி இங்கே நிற்கிறாருங்க வெயிலில். செம்ம கஷ்டங்க அதெல்லாம். ஹேட்ஸ் ஆஃப்ங்க. ஆக்சுவலாக அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நிறைய ஷூட்டில் பண்ணுறோம், பசங்கள்லாம் போடுவாங்க, ஸ்கின் வந்து பேர்ன் ஆகும், அது அழிக்கிறது அவ்வளோ கஷ்டம். அதுவும் இல்லாமல் அது நார்மலாக போடுறது வேற. இந்த மலை மேலே வந்து நின்று அவங்க வந்து இதை வந்து கண்டினியூவாக பல வருஷம் போட்டாங்கன்னா கேன்சர் வரதுக்கு கூட, ஸ்கின் கேன்சர் கூட வரும். ஆமாம் ஆமாம், இது ஒரு யூடியூப் சேனல் இன்டர்வியூவில் கூட பார்த்தேன் நான். இவங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி எங்களோட டிபார்ட்மெண்ட்டில் இருக்க லைட்ஸ்மேன் இருப்பாங்க, லைக் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் இருக்காங்களே. ஆமாம், ஈவன் டான்சர்ஸ் கூட என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லியும் பெயிண்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க ஒரு செட்டுக்கும். அந்த பெயிண்டோட கெமிக்கல்ஸ் மூக்கில் போக நிறைய பேர் கேன்சரு இதெல்லாம் வரும். நாட் ஜஸ்ட் ஈஸி. ஆமாங்க, நிறைய அதுக்கு பின்னாடி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஒரு கொடுக்குறாங்க, ஒரு அசால்ட்டாக ரிவ்யூ போட்டு அவங்கள நம்ம மொக்க பண்ணுறது. ஆமாம், அசால்ட்டாக சொல்லிட்டு போய்டுறோம். அது கூட பிரச்சனை இல்லை, ஆனால் டவுன்லோட் பண்ணி பார்த்துடுறோம். ஸோ அதுதான் பெரிய தப்பு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தேட்டரில் போய் பார்க்க ட்ரை பண்ணுவோம். ஒரு வழியாக கோயிலில் கண்ணுக்கு தெரியுதுங்க, நல்லா பார்த்துட்டோம். நம்ம யூடியூப் சொன்னோடனே அவங்க ஏதோ கேட்குறாங்க. சூப்பர் 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 அண்ணே. நம்ம கேட்டதும் நம்ம கேட்கக்கூட இல்லைங்க, யூடியூப் சேனல்னு சொன்னதும் அவங்களாம் எங்கள் பாரு யூடியூப் சேனல் எடுக்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது, நம்ம இந்த வயசில் அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க, சுற்றுறாங்க, அதுதான் நம்ம பார்க்கணும். இவங்க யூடியூப் சேனல்லாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டு, இவங்க யூடியூப் சேனல் வந்திருக்காங்களா, நீ டான்ஸ் ஆடுன்னு சொல்லி டான்ஸ் ஆடினாங்க. ஆமாம், ஸோ நம்மளே எவ்வளோ பேர் இப்படி பண்ணுவோன்னு தெரில, பட் இப்படி தாங்க என்ஜாய் பண்ணோம். ஸோ வந்தாச்சுங்க பாருங்க, ஒரு சின்ன பாண்ட். ஃபைனலி இங்கே தான் வரணும் நம்ம. ஸோ இதுதாங்க ஜப்பலி ஹனுமான் டெம்பிள். ஸோ நல்ல ஒரு வைப்பாக இருக்குது. நீங்கள் அங்கேருந்து மேலே ஏறி ட்ரெக் பண்ணுற மாதிரி ஏறி நடந்து வந்து பார்க்குறதுக்கு. ஸோ உங்கள் உள்ள ஃபோனில் ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ இது வரைக்கும் வாங்க, வந்து கண்டிப்பாக பாருங்கள். இந்த கூட்டத்துக்கு மட்டும் ஒரு சொல்யூஷனே இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு எப்பயாச்சும் கேப்சர் பண்ணுவோம். ஓகேங்க, பார்ப்போம்.
அவ்வளோதான், சாமி பார்த்தாச்சுங்க, கிளம்பிட்டோம் நாங்கள். ஸோ பார்த்தாச்சு, ஜப்பள்ளி ஹனுமான் பார்த்தாச்சு. ஸோ கண்டிப்பாக ஒர்த்து தான். ஆனால் வயசானவங்க வந்து வர்றது ரொம்ப 1 கஷ்டம். கிலோமீட்டர் கரெக்டாக அந்த கார் பார்க்கிங் வந்து இங்கே வரதுக்கு 1 கிலோமீட்டர் சாலிடாக சாலிடாகிடும் அது. அதில் முடியும் தான், யாராலும் முடியும். வயசானவங்களாம் நிறைய பேர் வராங்க. முடியும். பட் ஆனால் நீங்கள் சாமி அங்கே நின்று கூண்டில் நின்று பார்த்துட்டு வரீங்கன்னா கண்டிப்பாக கால் வலி டயர்டாக இருக்கும். ஆல்ரெடி டயர்டாக இருக்கும். இதில் வந்து பார்க்கணுமான்ற வெறுப்புலேயே பார்க்காம உட்காந்துருவீங்க. அடுத்த ஸ்பாட் நம்ம அடுத்த ஸ்பாட்டில் பார்ப்போம். வாங்கிட்டான் பாட்டில். எக்ஸ்கியூஸ் மீ, எவ்வளோ பெருசு, வேண்டாம் பாஞ்சிட போகுதுடா. பாய். ஓகே கைஸ், இப்போ நம்ம அடுத்த ஸ்பாட் வந்தாச்சு. நாங்கள் வந்து பாப்ப விநாசம் டேம். ஸோ இங்கே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். எல்லாமே ஸ்லோப்பாக தாங்க இருக்குது, ஏற்றமும் இறக்கமுமா இருக்குது. ஸோ கால் வலியெலாம் வந்துடும் போல். ஒரு 2 நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கிற அளவுக்கு நம்ம பாடி நம்மளை வீக் ஆக்கி விட்டோம்னு நினைக்கிறேன். திருப்பதியும் இதையும் கவர் பண்ணோன்னா. பட் பாருங்கள், எல்லா இடத்துலையும் இந்த கடைங்க தாங்க மோஸ்ட்லி. இங்கே வந்துட்டு மோஸ்ட்லி வந்து நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்க தான் கடைகள்லாம் போட்டிருக்காங்க. பாருங்கள், எல்லா கடைகளும் இருக்குது. ஆண்டி. ஸோ இங்கே கீழே இறங்கி வந்திருக்கோங்க கடைங்களெல்லாம் தாண்டி. ஃபேமிலியை கூப்பிட்டு வந்தீங்கன்னா ஒரு இடம் நம்ம பார்க்குற டைமை அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க. பார்த்த பொருளையே நின்று திரும்ப ஒரு 4 வாட்டி பார்த்து புதுசாக பார்க்குற மாதிரி பார்த்து அதை ரேட் வேறு கேட்குறாங்க. கொடுமை கைஸ். ஆனால் இங்கே பாருங்கள், இது வந்து வைல்ட் லைஃப் சாங்சுவரின்னு போட்டிருக்காங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ரிசர்வில் வரும் போல். ஸோ பார்ப்போம் என்னெல்லாம் இருக்குன்னு. இங்கே பாருங்கள், நம்ம ஆட்களோட வேலையை பாருங்கள். கொஞ்சம் நம்ம டூரிஸ்ட் ஸ்பாட்டெல்லாம் வந்து நம்ம டீசெண்டாக பார்த்துக்கணும். பட் நம்ம சில டைம் பார்த்துக்க தவறிடணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடையும் இருக்குது லஞ்சு சாப்பிட்றதுக்கு. மேபி இதுதான் இங்கே மேல் திருப்பதியில் பார்க்குற ஸ்பாட்ஸில் மிடில் ஆஃப் த ஸ்பாட் நினைக்கிறேன். லைக் மூணாவது இடமா இது வருது. மேபி அதுக்குள்ளே வந்து லஞ்சு யாராவது வேணும்னா இங்கே தான் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இன்னும் கீழே போகுது ரூட்டு, போய் பார்ப்போம் கைஸ். நம்ம ஆள் வந்துட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டாரு. ரொம்ப நாள் கழிச்சு ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன். சரி, வேற வழி இல்லை, ஏன்னா தண்ணி குடிக்க முடியல, தண்ணி கிடைக்கிறது பெரிய போராட்டமா இருக்கு. அதனால கொஞ்சம் டீஹைட்ரேட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி இது குடிக்கிறேன். இது நான் சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லி டாக்டர் ஸ்ட்ரிக்ட்லி சொல்லிருக்காங்க. அது இல்லாமல் சுகர் டயட் எல்லாமே இந்த ஊருக்கு வந்து ஒரு 2 நாள் லீவ் விட்டுருக்கு. ஆமாம், ஆக்சுவலாக இங்கே தண்ணி பாட்டில் வந்து மெயின் அந்த விஷயம் சொல்ல மாறேன்ட்டோம். இங்கே வாட்டர் பாட்டில் வந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸே கிடையாது, எல்லாமே வந்து கிளாஸ் பாட்டில் தான் தருவாங்க. ஸோ அந்த பாட்டில் வந்து ஒன்று வந்து 50 rupees வரும். அதை நீங்கள் குடிச்சிட்டு ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் 20 தருவாங்க. ஸோ எந்த கடையில் வேணால் அதை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு விஷயம் இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. பார்ப்போங்க உள்ளே போய். இவர் வாங்கின அந்த வண்டியை வீட்டில் போய் தான் எல்லா குழந்தைங்களும் விளையாடுவாங்க. கீழே பார்த்து பாருங்க, அவன் வந்துட்டு அந்த வண்டியை விடவே மாட்டாங்க. அவன் ஐயோ கடவுளே, என்ன வாங்கி குத்தமோன்ற மாதிரி ஃபீல் பண்ண வச்சிட்டான். வந்தாச்சு. ஸோ பாருங்க, ஆல்மோஸ்ட் வந்தாச்சுங்க. எனக்கு தெரியுது பாருங்க, அதுதான் நல்லா க்ரௌடுங்க. இன்னைக்கு ஆக்சுவலாக சண்டே, அதனால நல்லா க்ரௌடு இருக்கு. ஆக்சுவலாக கீழே வந்து கோவிலும் இருக்குங்க. அதான் அந்த கோவில் பாருங்க, மலைகளுக்கு நடுவில் அந்த டேமுக்கு பக்கத்தில். ஆஹா, பாருங்க, எங்கே போனாலும் இவங்களோட அட்டுழியம் தாங்க முடியலங்க. பயமாக இருக்குங்க. சிங்கம் புலியை பார்த்தா கூட பயப்பட மாட்டோம் போல், எக்ஸைட் ஆகும். இதை பார்த்தா பயம் வருது. போய் பார்ப்போம். பாருங்க எவ்வளோ சூப்பராக எல்லாரும் குளிக்கிறாங்க பாருங்க. ஆஹா, அருமை இல்லை பாருங்க. எல்லாம் அந்த தண்ணியில் வந்து அப்படியே தலையை குளிக்கிறாங்க, அப்படியே சாமியை பார்க்குறாங்க. இந்த டேம் பாருங்கள், அது தெரியுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இங்கே ட்ரெஸ் சேஞ்சிங் ரூமும் கொடுத்துருக்காங்க ஃபார் லேடிஸ்க்கு. ஸோ மென்ஸுக்கு எதுவும் இல்லை செப்பரேட்டாக, லேடிஸ்க்கு இருக்குது. இல்லை, ஜென்ஸுக்கும் இருக்குங்க. ஜென்ஸுக்கு வந்து அந்த சைடில் இது ஜென்ஸுக்கு, அப்புறம் அந்த சைடில் ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து எல்லாரும் குளிச்சுட்டு குளிச்சுட்டு சாமியை பார்த்துக்கிறாங்க. நம்ம டேம் பாருங்க, இதுதான் டேமு. பட் டேமுக்கு போகணுன்னா கூட கீழே ஒரு வழி இருக்கான்னு அதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க போல். ஸோ ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா போல்.
ஸோ நல்லா குளிச்சுட்டு அப்படியே சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு கிளம்பிடுங்க. நீங்கள் வந்தீங்கன்னா நம்மள்கிட்ட ஸ்பேருக்கு ட்ரெஸ் இல்லை, இருந்தால் நம்மளும் குளிச்சிருப்போம். இங்கே இந்த இடம் அவ்வளோதான். நெக்ஸ்ட் இடத்துல போய் கன்வே பண்ணலாம். ஓகே, பாய். ஸோ ஒரு வழியாக பாப விநாசம் டேமையும் அந்த கீழே இருக்கிற அந்த சாமியும் கங்கா தேவி அம்மாவாரு சாமியும் பார்த்தாச்சு. பார்த்துட்டு செம்ம டயர்டுங்க. ஆக்சுவலாக இங்கே எல்லா ஸ்பாட்டுமே வந்து ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது. எந்த ஸ்பாட்டுமே இறங்கினோடனே இல்லை. அண்ட் கூட்டமும் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. அண்ட் வந்துட்டு ரொம்ப சூப்பராக ரொம்ப எக்ஸைட் அளவுக்கு இல்லை. அந்த ஜப்பாலி அருமான் டெம்பிள் சூப்பரான வைப்பில் இருந்துச்சு. பட் இதெல்லாம் கொஞ்சம் ஓகே தாங்க. அண்ட் அந்த டேமுக்கு என்ட்ரன்ஸையும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், நம்ம கிளம்பியாச்சுங்க. நம்மளோட vlog முடிஞ்சுது. திருப்பதி ஃபுல்லாக எங்களால் முடிஞ்சதெல்லாம் சுற்றிட்டோம். இன்னும் கொஞ்சம் ஆக்சுவலாக ஒரு நாள் வந்தோம், 4வது நாள் இன்னைக்கு. ஸோ அதனால் இதுக்கு மேலே போதும், எங்களுக்கும் நிறைய ஒர்க் இருக்குது, கால் பேக் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் வி ஆர் லீவிங். பார்ப்போம். ஸோ இது எல்லாருமே எல்லோரும் ஷேர் பண்ணி நாங்கள் இங்கே எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். லைக் வந்து அந்த ஹனுமான் டெம்பிள் போனோம், அப்புறம் பாப விநாசம் போனோம், அப்புறம் அந்த இன்னொரு கோவிந்தராஜ சுவாமி டெம்பிள் போனோம். அண்ட் வந்து இன்னும் 2-3 ஸ்பாட் வந்து க்ளோஸ் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. லைக் தும்பு தீர்த்தம்னு ஒரு ஸ்பாட்டு, அது சூப்பராக இருக்கும் உண்மையிலே. நீங்கள் இடத்தாட்ட வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் இந்த சிலா தோர்த்தம்னு சொல்லிட்டு ஒரு இடம், ஸோ அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்கனால எங்களால் வந்துட்டு போய் காட்ட முடியல. ஸோ மற்றபடி எல்லாமே பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எல்லா வீடியோ. ஸோ அதனால் வந்து எல்லாருமே வாட்ச் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களாம் ஷேர் பண்ணி இது பண்ணுங்கள். ஸோ see you in next video. Until that,